திருநாவுக்கரசர் சிவன் அருள பரிபூரணமாக பெற்றவர். ஆனா எவ்வளவு பெரிய அடியாரா இருந்தாலும் சரி, அவன் அறிவித்தால் அன்றி நாம உணர முடியாது என்ற உண்மைய இங்க உணர்த்தறான் சிவபெருமான். திருநாவுக்கரசர் ஒருமுறை அப்பூதி அடியார் வீட்டுக்கு போறாரு. பெரும் மகிழ்ச்சியோட நாவுக்கரசரை வரவேத்த அப்பூதி அவரை திண்ணையில உட்கார வச்சுட்டு அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்ய போறாரு. விருந்துக்கு வாழையில பறிக்க போன மூத்த மகன் தோட்டத்துல பாம்பு கடிச்சு இறந்து போறான். இது அறிந்த அப்போதியும் அவர் மனைவியும் வருத்தம் அடைகிறாங்க. இது வெளியில தெரிய வந்தா சிவனடியாரோட விருந்து தடைபடுமேன்னு எண்ணி மகனப்பாயில சுத்தி தோட்டத்துல மறைச்சு வைக்கிறாங்க. விருந்து தயாராயிடுச்சு. விருந்துக்கு முன்னாடி அப்போதியும் அம்மையாரும் திருநாவுக்கரசர் கிட்ட ஆசீர்வாதமும் திருநீரும் வாங்குறாங்க. சின்ன மகன் கை நீட்ட எங்கே மூத்த மகன் என்று நாவுக்கரசர் கேட்கிறாரு. இனி அவன் உதவ மாட்டான்னு அப்பூதி சொல்ல தடுமாறி போறாரு நாவுக்கரசர். ஒரே வீட்ல இருந்தும் எனக்கு இது தெரியாம போச்சே என்று வருத்தப்படுறாரு. சிவபெருமானோட மகத்துவத்தை உணர்ந்த நாவுக்கரசர் ஒன்று கொலாம் என்ற பாடலை பாடி மூத்த மகனை உயிர்ப்பிக்கிறார்.